அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது நீதி கடவுளான யம தர்ம யோகத்தால் மரண பயத்திலிருந்து தப்பிக்க நிம்மதியான வாழ்க்கை வாழப்போகும் 3 ராசிக்காரர்கள் யார் என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். யம கிரகம், அதாவது யம தர்மர் என்றால் அனைவரும் பயந்து கொண்டே இருக்கிறார்கள். அதாவது ஒரு நீதியின் முழு வடிவம் என்றால் அது யம தர்மர் தான். நம்முடைய கர்ம வினைகளுக்கேற்ப தண்டனை வழங்குவார். ஜூலை 13ஆம் தேதி சூரியன் ஆதிக்கத்தில் உள்ள உத்திராட நட்சத்திரத்திற்குள் பிரவேசிக்கிறார். இந்த அரிய கிரக மாற்றம் ஜோதிட உலகில் மகா தர்ம யோகம் என்று அழைக்கப்படும் ஒரு புதிய சுபகாலத்தை உருவாக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. நம்முடைய ஜோதிடத்தில் ஒரு மனிதன் எவ்வாறு, எந்த வயதில் எவ்வாறு வாழ்வான், அவர் எந்த மாதிரியான சுகத்தை அனுபவிப்பான், எப்போது இன்னல்களை அனுபவிப்பான், எப்போது மரணிப்பான், எந்த மாதிரியான ஆண் பெண் குழந்தைகளை பெற்றெடுப்பான், அவருக்கு எந்த மனைவி கிடைப்பார்கள், இந்த மாதிரியான தசாபுக்தி, குணநலன்கள், நட்சத்திர பலன்கள், முக்கியமாக ராசிக்குரிய கட்டங்கள் அனைத்தையும் ஒருவன் முதல் இறப்பு வரை எப்படி வாழ்வான் என்பதை 100% ஜோதிடம் மூலம் துல்லியமாக கூறிவிட முடியும். ஜோதிட ரீதியாக யம கிரகம் என்பது வெறும் முடிவை குறிக்கும் சக்தி அல்ல, அது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் திடீர் மாற்றங்களை உருவாக்கும் உந்து சக்தியாகும். யமன் சூரியனின் உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் இந்த காலகட்டத்தில் ஒருவரின் கர்ம வினைகள் வினைகளாக சமநிலைப்படுத்தப்படுகின்றன. இந்த நிலை என்ன என தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் கண்டிப்பாக செயல்பட வேண்டும். முக்கியமாக யம தர்மர் என்பவர் தர்மத்தின் முழு வடிவமாம். உத்திராடம் சூரியன் ஆதிக்கத்தில் உள்ளதனால் அது ஆன்மாவை சுத்தப்படுத்துகின்றன. யமன் தனது நீதியை செலுத்தும் போது நாம் கடந்த காலத்தில் செய்த உழைப்பிற்கான பலன்களை தராசின் முனையாக நின்று வழங்குகிறார் யம தர்மர். சோம்பேறித்தனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். இந்த யோகம் எவரையும் சோம்பேறியாக இருக்கக்கூடாது, இதயம் அனுமதிக்காது. நீங்கள் எப்போதும் விழிப்புடனும் நேர்மையுடனும் உழைக்க தொடங்குகிறீர்களோ அப்போதுதான் இந்த மகா தர்ம யோகம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலன்களை தர வல்லது. முக்கியமாக நீங்கள் நேர்மையான பாதையில் பயணம் செய்பவர் என்றால் இந்த யம பயிற்சியானது கண்டிப்பாக உங்களுக்கு தடையாக இருக்காது. அந்த தடைகளை உடைத்தெறிந்து வெற்றிக்கான பாதையை தடையிருந்து அமைத்து கொடுக்கும். இது வெறும் அதிர்ஷ்டம் மட்டுமல்ல, உங்கள் கர்ம வினைகளுக்கு தர்மமான பிரதிபலனை ஆகும். இந்த மகா தர்ம யோகத்தினால் அடுத்த மாத காலத்திற்குள் தலைவிதியே மாறப்போகும் அந்த 3 ராசிகள் யார் என பார்த்து கொள்ளுங்கள். முதலாவதாக ரிஷபம் ராசி நண்பர்கள். யம தர்மனின் முழு பொறுப்பு இவர்களுக்கு கிடைக்கும். ரிஷபராசிகளுக்கு கடந்த சில தினங்களாக இருந்த மந்தநிலை விலகி வெற்றிகரமான காலத்தின் தொடக்கமாக இது அமைகிறது. மகா தர்ம யோகத்தின் பலனாக இழுபறியாக இருந்த காரியங்கள் அனைத்தும் தடையில்லாமல் நிறைவேறும். வேலை மற்றும் தொழில்துறையில் உங்களுக்கு கீழ்ப்பணியாற்றுபவர்கள் அல்லது உயரதிகாரிகள் என அனைவரின் ஆதரவும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரித்து புதிய தொழில் முயற்சிகளில் இறங்க இதுவே சரியான தருணமாகும். நீங்கள் எடுக்கும் காரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இருக்கிறது. குறிப்பாக எவரையும் கெடுக்காமல், தேவையில்லாத வம்பு வழக்குகள் செல்லாமல், எந்த கோபத்தால் மற்றவர்கள் மீது செலுத்தாமல், நேர்மைக்கின் முழு வடிவமாக இருக்கும் அந்த மாதிரியான குணங்களை கொண்ட ரிஷபம் ராசி நண்பர்களுக்கு இந்த யம தர்ம பயிற்சியானது மாபெரும் உச்சத்தை தொட வைக்கக்கூடிய அற்புதமான இந்த பயிற்சியாகும். முக்கியமாக இதனால் நமக்கு மிகப்பெரிய யோகம் உண்டாகும். இரண்டாவதாக கடகராசியினர். உங்கள் ராசிக்கு பொருளாதார ரீதியாக வசந்த காலமாக தொடங்குகிறது. தொழில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பதும், லாப விகிதம் அதிகரிப்பதும், உங்கள் நிதிநிலை உயர்வதும் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எந்த மரண பயமோ, எந்த திருமண பயமோ, தேவையில்லாத மனக்குழப்பத்தால் நம் வீட்டில் எதுவும் முக்கியமாக எந்த ஒரு மகிழ்ச்சியும் இல்லாமல் இருந்தால் அது உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும். மகா தர்ம யோகத்தின் தாக்கம் உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்,
நீங்கி தம்பதிகளிடையே அன்பு பெருக்கெடுக்கும். முக்கியமாக திருமணமாகாமல் தத்தளித்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு அந்த திருமணமாகாமல் இருக்கும் அந்த வருத்தத்தை போக்கக்கூடிய நிலைமையும் ஏற்படும். காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் இருந்த கசப்புகள் மறைந்து ஒற்றுமை மேலோங்கி நிற்கும். இது நீண்ட கால முதலீடுகளுக்கு மிகவும் ஏற்ற சூழலாக நிலவக்கூடும். கடகராசியை பொறுத்தவரை உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த காலமாகவே இது அமையப் போகிறது. முக்கியமாக எதிலும் நேர்மையாகவும் பாசமாகவும் அமைதியாகவும் இருக்கும் இந்த கடகராசியான பெண் ராசி கொண்ட சந்திரனின் ஆதிக்கம் கொண்ட இந்த ராசியானது முக்கியத்துவமாக யோசித்து சந்திர பகவானை மனதில் நினைத்து கொண்டு வழிபட்டீர்கள் என்றால் சந்திர பகவானையும் யமதேவரையும் வணங்கி வீட்டில் யமதேவம் ஏற்றியும் தாராளமாக வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை முக்கியமாக முடித்து கொடுக்கும். முக்கியமாக எந்த பயனும் இருக்காமல் அதாவது யம பயம் இல்லாமல் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் வாழலாம். ஒரு மனிதனுக்கு மரணத்தின் மேல்தான் பயம் வரும். ஆகவே இந்த காலகட்டத்தில் உங்களை எந்த ஒரு தேவையில்லாத நோய் நொடியை எதுவும் உங்களை கண்டிப்பாக அண்டாது. அடுத்ததாக கன்னிராசி நண்பர்கள். கன்னிராசியினருக்கு பதவி மற்றும் கௌரவம் தேடி வரும் காலமாகும். பணியிடத்தில் உங்கள் உழைப்புக்குரிய அங்கீகாரம் கிடைக்கப் போகிறது. வேலையில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு போன்றவற்றை உங்களை தேடி வருகின்றன. நீண்ட தினங்களாக கைக்கு வராமல் இருந்து பழைய பாக்கிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வசூலாகும். இதை கண்டுகொண்டு உங்கள் பழைய கடன்கள் அடைத்து நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். இந்த காலகட்டத்தில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சூரிய வழிபாடு செய்வதும் ஆதரவற்றவர்களுக்கு உங்களால் இயன்ற சிறு உதவிகளை செய்வதும் மகா தர்ம யோகத்தின் பலனை முழுமையாக பெற்றுத்தரும். எல்லாவற்றிற்கும் மேலாக ஜோதிடம் ஒரு வழிகாட்டுதல் மட்டுமே. உங்கள் விடாமுயற்சியும் நேர்மையான அணுகுமுறையுமே உங்கள் கோட்டீஸ்வர யோகத்தை உறுதி செய்யும். இந்த மாற்றத்தின் பலனை அறுவடை செய்ய தயாராக இருங்கள். முக்கியமாக தேவையில்லாத வம்பு வழக்குகளில் போய் மாட்டிக்கொள்ள வேண்டாம். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.